வணக்கம். சட்டசபையில் இருந்து வெளியே போங்க, சபாநாயகர் அறிவிப்பால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க தடை விதித்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவை பிறப்பித்தார். இதனால் அமளியில் ஈடுபட்ட திமுகவின் எம்எல்ஏக்கள் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் எம்எல்ஏக்கள் 15 நிமிடங்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதற்கு காரணம், பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் தமிழக மக்களுக்கு எவ்வாறு பயனடையும் என்பதை விட அங்கு சுற்றிலும் நிலங்களை ஏக்கர் கணக்கில் வாங்கிய திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். பல கோடிகளை ரியல் எஸ்டேட் மூலமாக பணங்களை சேகரித்திருப்பார்கள். ஆனால் தற்பொழுது பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்பட்டதால் அந்த நிலங்கள் அனைத்தும் தற்பொழுது ரியல் எஸ்டேட்டில் மிக மிக மோசமான ஒரு விலையில் விற்கப்படுகிறது. இதனால் பல கோடி நஷ்டம் திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு எப்படியாவது அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் சபாநாயகரோ, வெளியே செல்லுங்கள், தேவையில்லாமல் அமளியில் ஈடுபட்டால் அவை காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்படுவோம் என்று கூறிய அடுத்த நொடியே அதிமுகவின், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார். கிட்டத்தட்ட தாவேகாவின் அரசு மிகவும் சிறப்பாக செயல்படுகிறது, சபாநாயகரும் நடுநிலையாக சிறப்பாக செயல்படுகிறார், மானிய கோரிக்கை விவகாரத்தில் தேவையில்லாமல் புதிய பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என்பதிலும், அது மட்டுமல்ல அதிமுகவின் ஆட்சியிலும் இதுபோன்ற சரியான யுக்தியை கையாண்டு இருந்தால் தற்பொழுது அதிமுகவை ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய தவறிவிட்டார். இதனால் தான் தற்பொழுது மக்களால் தேர்வு செய்ய முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளார். மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக, உறுதியாக தாவேகா ஆட்சியை அமைக்கவில்லை, தாவேகா ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை, ஏன் கட்சியை தொடங்கவில்லை என்றால் 2வது முறை திமுகவே ஆட்சியை அமைத்திருக்கும். அப்பொழுதும் கூட குறைந்த எண்ணிக்கையில் தான் எதிர்க்கட்சியாக அதிமுக இருந்திருக்கும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், சரியான திட்டமிடுதல் எடப்பாடியிடம் இல்லை. அதே சமயம் அரசியல் யுக்தி, அனைவரையும் மதித்து நடத்தல், ஒற்றுமை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் அதிமுகவை 3வது இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். இதேபோல எடப்பாடியும் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டால் அவரையும் வெளியேற்றக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.